இங்க ஒரு பாட்டி தன்னோட பேரன்ட்ட குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்பாங்க. அப்ப அந்த பையனுமே இருக்க குடம் எல்லாமே பார்த்துட்டு கடைசியா ஒரே ஒரு குடத்துல ஒரே ஒரு சொம்பு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த பாட்டிட்ட கொடுத்தான். அந்த பாட்டியுமே டிவி பார்த்துட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிடுவாங்க. அப்ப அந்த பாட்டியுமே அந்த பையன்ட்ட வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல, போய் ஒரே ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துடுவான்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த பையனுக்கு தெரியுது இது எல்லாமே பாட்டியோட பிளான். அந்த பையனுமே வேற வழி இல்லாம தண்ணி எடுக்கலான்னு போவான். அங்க போய் பார்த்தா குடிக்கிற தண்ணியில ஒருத்தன் மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவுவான். இவனுமே மனசுல நினைப்பான் நம்ம இந்த தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டிய இருக்கு. இவனுமே வேற வழி இல்லாம அந்த தண்ணியை தான் குடிக்க எடுத்துட்டு வரான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே அங்க நடந்த விஷயத்தையே யோசிக்கிறான். அப்ப அந்த பாட்டியை எழுப்பி நம்மள்ட்ட தான் இடம் இருக்கலாம், நம்ம ஒரு கிணறு வெட்டுவோம்னு கேட்பான். அந்த பாட்டியுமே இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு அந்த பக்கமா திரும்பி படுத்து விடுவாங்க. இப்ப அடுத்த நாள் இந்த பையனும் தன்னோட ஃப்ரெண்டுங்க கூட ஒரு ஆளோட கணத்துல இருந்து குளிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த ஆளுமே வந்து அந்த பசங்க எல்லாரையுமே அடிச்சு அங்க இருந்து அனுப்பி விட்டுருவாங்க. இப்ப அவங்க எல்லாருமே இருந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையனோட ஃப்ரெண்டுமே எங்கள்கிட்ட தான் இடம் இல்ல, உன்கிட்ட தான் இடம் இருக்கு, உன்னோட பாட்டிட்ட சொல்லி ஒரு கிணறு வெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பையனுமே தன்னோட பாட்டிட்ட மாமாக்கு சாக்கடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேருமே போய் மாமாவை பார்ப்போம்னு சொல்லுவான். அந்த மாமா இப்பதான் ரீசெண்டா கிணறு வெட்டி இருப்பாங்க. அதனால இந்த பையன் தன்னோட மாமாவை பார்த்ததுமே கிணறு வெட்ட ஆளோட நம்பர் கேட்பான். அப்ப அந்த பாட்டியுமே யாருக்குன்னு கேட்க இந்த பையனுமே நமக்குன்னு தான் சொல்லுவான். இதை கேட்ட அந்த பாட்டியுமே அங்க இருந்து வேகமா கிளம்புவாங்க. அப்ப இந்த பையனுமே பாட்டி நீ இப்ப நிக்கலன்னா நான் இந்த கணத்துல குதிச்சிருவேன்னு பாட்டியையே மிரட்டுவான். இப்ப அந்த பாட்டியுமே வேற வழி இல்லாம அந்த பையனோட மாமாட்ட அந்த கிணறு வெட்ட ஆளோட போன் நம்பர் கேட்பாங்க. அந்த ஆளுமே போன் பண்ணி அந்த பாட்டிகிட்ட கொடுக்க அந்த பாட்டியுமே கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவாங்க. அப்ப அந்த பாட்டியுமே யோசிப்பாங்க இந்த போன் இருந்தா தானே இனிமே அடிப்பீங்க, அந்த போனையே தூக்கி கணத்துல போட்டுருவாங்க. அதை பார்த்து அந்த பையனுமே எனக்கும் இந்த பாட்டிக்குமே சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வேகமா ஓடி வந்துருவான். அன்னைக்கு நைட்டே அந்த பாட்டி மனசுல யோசிக்கிறாங்க ஆசையா வளர்த்த பொண்ணு தண்ணி எடுக்க போறேன்னு கணத்துல விழுந்து இறந்துருப்பாங்க. இப்ப இவனுமே கணத்து முன்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு அந்த பாட்டி ரொம்பவே கவலைப்பட்டு உறங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி இந்த பையனுக்கு ஆசையா இஞ்சி டீ போட்டு கொடுக்க அப்ப அந்த பையனுமே அந்த பாட்டிட்ட என் பாட்டி கிணறு தோண்டவே நீ விடமாட்டான்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பாட்டியுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒழுங்கா ரேஷன் கடையில போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இதை கேட்டு இந்த பையனுமே ரொம்பவே காண்டாகி கையில வச்சிருந்த டீயை அந்த பாட்டியோட மூஞ்சிலேயே வீத்துறான். நம்ம 10K அடிக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறீங்க, அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.